இன்னைக்கு டே இப்படிதாங்க ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் வந்து நம்ம வீட்ல வேலைகள கொஞ்சம் முடிச்சுட்டு, அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலங்காத்தாலேயே "என்னம்மா அம்மா வீட்ல வேலை?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கணக்கு வேலைங்க. நார்மலா எப்போதுமே மாசத்துக்கு ஒரு தடவ கணக்கு வந்து சரி பார்ப்பேன். வீட்ல என்ன பொருள் இருக்கு? எங்கெங்க என்ன குடுத்துருக்கோம்? அப்படின்னு அந்த விவரங்கள்லாம் பார்ப்பேன். ஆனா, அத வந்து அம்மா வீட்ல தான் வச்சு பார்ப்பேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாட்ட வந்து திட்டு விழும். நம்ம திட்டு விழுகுமேன்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லாம விட்டோம்னா, அத நம்மளால சரி பண்ணிக்க முடியாது. திட்டு வாங்குனாலும் வாங்கிட்டு அந்த வேலைய கரெக்ட்டா செஞ்சா தான் சரி பண்ணிக்க முடியும். அப்படியே அம்மா கறிக்குழம்பு கொஞ்சம் எடுத்து குடுத்தாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காய வைக்கக்கூடிய வேலைகள்லாம் இருந்தது. ஏன்னா, நிலக்கடலை பொடி, அடுத்து அந்த துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சு எடுத்துறலாம். அப்படின்ட்டு தான் வச்சு எடுத்தது. இப்போ பனி ஃபுல்லாவே போயாச்சுங்க. வெயிலும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் தெரியல. ஆனா வெளிய போனா நமக்கு என்னமோ சித்திரை மாச வெயில் மாரி அடிச்சு தூக்குது. சரி, ஓகே. இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் இந்த துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் வெயில்ல வச்சு மட்டும் எடுத்துப்போம். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சு எடுத்தாச்சு. ஒரு சின்ன டிப்ஸ ஷேர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வெயில்ல எந்த ஒரு பொருள் காய வச்சு எடுத்தீங்கனாலும், அந்த பொருள் ஈவினிங் டயத்துல வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டு, நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ற மாதிரி பாருங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 6 மாசம், 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு சின்ன விதமான பூச்சிக்கள் கூட வராம, நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அதோட கொஞ்சம் பொரியல் பொடிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நிலக்கடலை வந்து தட்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். எப்போதுமே இந்த நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் உள்ளங்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கைகள்ல நடுப்பகுதி அதில வச்சுட்டு லைட்டா தேய்ச்சி விட்டுட்டு, அந்த மாதிரி அந்த தோல்கள்லாம் ரிமூவ் பண்ணுங்க. சரியான மெத்தட்ஸ்ல நமக்கு வரும். அப்படியே பொடிகளுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு டே இப்படி தான் மூவ் ஆச்சு.